ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் மோஸ்ட்டாக வீடியோ பார்க்குறவங்க விமென்ஸ் தான். என்ன சப்போர்ட் பண்ணுற என்னோட லவ்லி லேடிஸ்க்கு ஹாப்பி உமன்ஸ் டே. ஐ எம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 2 மணி வாக்கில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபார்ம் ஹவுஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி தீபி காலேஜ்க்கு லீவ் போட்டிருந்தா. சரி, ஃபேஸ் பேக் மாதிரி எதாவது போட்டு வைப்போன்னு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி போட போகிற பேக் பார்த்திங்கன்னா ஒரு டேன் ரிமூவல் பேக் தான். இதுக்கு 2 பொருள் தான் தேவை. ஒன்று அரிசி மாவு, இன்னொன்று தக்காளியோட சாறு. தக்காளியோட சாறு மட்டுமே பத்தாது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பேக் பார்த்திங்கன்னா முகம், கை, கால்னு உங்களுக்கு எங்கெங்கே டேன் ஆயிருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து போடலாம். ஆனால் போடுறதுக்கு முன்னாடி அந்த கை, கால், முகம் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் போடுங்க. இந்த பேக்குன்னு இல்லை, எந்த பேக் போட்டாலும் நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் போடுங்க. தைப்பூசத்துக்கு நாங்கள் பால்குடம் எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பயங்கர வெயிலில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. கையெல்லாம் ட்ரெஸ் இருக்க இடம் வரைக்கும் ஒரிஜினல் கலருக்கு கீழே வந்து பயங்கரமாக டேன் ஆகிடுச்சு. அது அப்படியே விசிபிளாகவும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வீக்கெண்டில் போடலான்னா எனக்கு வீடியோ ஒர்க் பிஸியாக இருக்குது. வீக் டேஸில் அவள் காலேஜ் போயிடறா. கரெக்டாக அன்றைக்கி லீவ் போட்டிருந்தால அதனால் பேக் வந்து போட்டு வச்சிருந்தோம். இது வந்து ஃபுல்லாக போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அரிசி மாவில் போட்டனால சீக்கிரம் காஞ்சிரும். அதே மாதிரி தண்ணி விட்டுமே வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஊற விட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் மெதுவாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா டேனும் ரிமூவ் ஆகும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வெளியே வந்து ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கைக்கு கால்க்கெல்லாம் பாடி லோஷன் போட்டுக்கோங்க. முகத்துக்கு வந்து மறக்காமல் மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க. ஏன்னா அரிசி மாவு போட்டனால ஸ்கின் வந்து ட்ரை ஆகியிருக்கும். அது போட்டால் தான் ஹைட்ரேட்டிங்காக நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு நர்சரியும் அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் போகிறக்கு டைம் இல்லை. கரெக்டாக அன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது. இந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு சின்னதாக இருக்குது. ஆனால் இன்டோர் அவுட்டோர்னு நிறைய பிளான்ஸ், அதுக்கப்புறம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. தீபி வந்து ரொம்ப நாளாக எல்லோ வித் ஆரஞ்சில் வந்து டபுள் கலர் ரோஸ் வந்து தேடிகிட்டே இருந்தால் கிடைக்கவே இல்லை. சரி, இன்னைக்காவது கிடைக்குமா தேடி பார்ப்போம் அப்படின்னு கரெக்டாக பார்த்தோம். அந்த செடி வந்து இருந்தது. அந்த செடியை வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கோழிக்கொண்டையிலே பார்த்தீங்கன்னா இப்போ நியூ வெரைட்டின்னு இந்த 2 காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது. சரி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா அதில் வந்து ஒரு செடி, அதுக்கப்புறம் ஹேங்கிங் பிளான்ட்டில் 1 அப்படின்னு வந்து ஒரு 3 செடி வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் ஒவ்வொரு டைம் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கடையை பார்த்துட்டே தான் போவேன். இந்த மண் பாத்திரங்கள், அதுக்கப்புறம் பீங்கான் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்கன்னா கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். போய் ஏதாவது பார்த்து வாங்கணுமே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருப்பேன். இது எந்த வகையான ப்ரமோஷனும் கிடையாது. எங்கள் ஊரில் இருக்க ஒரு கடை போய் பார்க்கணுன்னு தோணுச்சு, பார்த்துட்டு வந்திருந்தேன். நீங்கள் மேட்டூர் பக்கத்தில் குளத்தூர் சுற்றின சரௌண்டிங்ஸில் வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாருங்கள். கடை வெளியிலேருந்து பார்க்க தான் உங்களுக்கு சின்னதாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கடலாட்டம் அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளத்தூர் செக் போஸ்ட்லேருந்து கீழே வந்ததும் பெட்ரோல் பங்க் ஒட்டியே இந்த கடை இருக்கும். செங்கதிர் இயற்கை அண்டு பல்பொருள் அங்காடி. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. மட் பாட்ஸு, செராமிக் ஜார்ஸ்னால் சின்ன சைஸில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய சைஸு மக்ஸு, அதுக்கப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. மட் பாட்ஸ் கலெக்ஷன் நான் ஈரோட்டில் கூட எந்த கடையிலையும் இவ்வளோ பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. நார்மலாக இருக்க இந்த கலர் மட் பாட், அதுக்கப்புறம் பிளாக் கலர் மட் பாட்னு 2லேயுமே தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. கார்த்திகை தீபத்துக்குலாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த விளக்கு வாங்கிடணும்னு வந்து நான் நினச்சிட்ருக்கிறேன். அவ்வளோ அழகாக இருந்து பார்க்குறக்கு. நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்குது. குழியாக இருக்க வடைச்சட்டி, ஆனால் சைஸ் வந்து கிடைக்கல. அதை விட கொஞ்சம் சின்னதாக கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வாங்க எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா தயிர் மட்டும் ஒரே ஊற்றுறக்கு ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் கையில் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா கேண்டில் ஹோல்டர். கேண்டில் வச்சுக்கலாம், மேலே ஹோல் கொடுத்துருக்காங்க, அது வழியாக நம்ம வந்து லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இப்போ காமிக்கிறதுனா பார்த்தீங்கன்னா, கேண்டில் மட்டும் வச்சு ஒரு இடத்துல அழகா வந்து தொங்க விட்டுக்கலாம். எங்கள் ஃபார்ம் ஹவுஸ்லலாம் வச்சா சூப்பராக இருக்கும். சரி நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஈரோட்டில் அவ்வளோ நாள் தேடி இருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்கு. ஆனால் எங்கள் ஊர்லேயே இவ்வளோ ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படியும் அதுக்கு ஒரு ஃப்ளார் வந்து வாங்கியாச்சு. அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்துட்டோம். சமைக்கிறதுக்கு டைம் ஆயிரும் அப்படின்னு கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடிஞ்சுது. ஃபுல்லாக கூட இன்னும் பார்க்கல. மறுபடியும் இன்னொரு நாள் பொறுமையாக போய் பார்க்கணும். வெளியில் வந்து கரும்பால், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. சம்மர் டைமில் ஜிகிர்தண்டாவும் போட போகிறதா சொன்னாங்க. சரி நீங்களும் டைம் கிடச்சா அப்படியே போங்க. நாங்களும் வர வழியில் அப்படியே பூச்செடியெலாம் எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் சிக்கன் எடுத்து வச்சுருந்தாரு. வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள். குக்கரில் வந்து தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா, நான் புல்லட் ரைஸுன்னு ஒரு ரைஸை தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். சீரக சம்பா மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். கடைகளில் கேட்டால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 டம்ளர் ரைஸ் வந்து போட்டேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ டம்ளர். அதில் 2 டம்ளர் அரிசினா 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி சரிக்கு சமமான அளவில் போடும்போது பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். இதை ஒரு 2-3 டைம் கழிஞ்சிட்டு ஊற வச்சிடலாம். தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஈவினிங் வந்ததும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருந்தாங்க மாமா. தண்ணி குழம்பு வந்து வச்சுருந்தேன். அத்தைக்கு இந்த மண்ணாங்கட்டி மாரின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து வாத்திருந்தது. 3வது நாள் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கோழி குழம்பு வச்சு குடிக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த தாளிப்புமே போடாமல் குழம்பு மட்டும் அந்த ரசமாட்ட வச்சு அத்தைக்கு வந்து குடுத்துட்டேன். அதுதான் வந்து அன்றைக்கி அத்தை சாப்பிட்ருந்தாங்க. எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கரம் மசாலா ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வெங்காயமும் போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருந்தேன். அந்த கிளிப்பிங் வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. வழக்கமாக நம்ம போடுற மாதிரி தான், ஆனால் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சிக்கன்லேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி இடித்து சேர்த்து பாருங்கள். பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வந்து வேக விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். சிக்கன் ஒரு 1/4 மணி நேரத்தில் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொதி வந்ததும் விசில் போட்டு வச்சிடலாம். இந்த அரிசின்னு இல்லை, சீரக சம்பா, பாஸ்மதி எது போட்டிங்கனாலும் இதே தண்ணி அளவு தான். ஸோ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலைன்னு உப்பு வந்து சேர்த்தேன். 2 விசில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க. விசில் வந்த உடனே அடுப்புலேருந்து இறக்கிடணும். அதே மாதிரி நீங்கள் வந்து விசில் தூக்கி விடக்கூடாது. அதுவாக விசில் வந்து அடங்கணும். அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி வந்து செம்மையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. சீக்கிரம் வந்து வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக செய்கிற ரொட்டீனான வேலையெல்லாமே முடிச்சதுக்கப்புறம், சரி இந்த மண் பாத்திரம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வந்து சீசன் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து எடுத்து வச்சேன். ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளாருமே பார்த்தீங்கன்னா, அந்த ஜாரில் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது.
எனக்கு டிசைன் பிடிச்சிருந்தது. நிறைய பேத்துக்கு கொஞ்சம் ஓல்டா இருக்க மாரி தெரியும். ஆனா இதுதான் கொஞ்சம் ரீசனபிள் காஸ்ட்ல வந்து கிடைச்சது. எனக்கு பார்க்கறக்கு வந்து அழகா இருந்தது. ஸ்பேர் ஒண்ணு போனா ஏதாவது வாங்கி வச்சுக்கலான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். மட்பாட் வந்து சீசன் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஊற மட்டும் தான் வைக்க போறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி சீசன் பண்றேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில சாப்பாடு செய்றக்கு அரிசி கழுவோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணிய வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மொத நாள் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீல தான் வந்து ஊற வைக்கணும். நான் காலையில அரிசி கழியும் போதே தண்ணி வந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அரிசி கழிஞ்ச தண்ணீல இருக்கணும். அடுத்த நாள் வந்து நார்மலான பச்சை தண்ணீல வந்து ஊற விட்டுருங்க. ரொம்ப நாள் அரிசி கழிஞ்ச தண்ணீல வச்சீங்கன்னா, ஒரு மாரி ஸ்மெல் வந்து எடுத்துரும். ஈவினிங் டைம் ஒரு 5 இருக்கும். ரொம்ப நாளா இந்த ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிடணும்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு வீடியோல தான் வந்து பார்த்துருந்தேன். பார்த்த அன்னையிலேருந்தே அவ்வளோ டெம்ப்ட்டா இருந்தது. அதுக்கு வந்து புதினா போட்டு ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக புதினாவ வந்து ஃபர்ஸ்ட்டு பறிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் ரெடி பண்ண போற ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா, ஆனியன் பக்கோடா. ரொம்ப சிம்பிள். குயிக்கா செஞ்சிரலாம். 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்த நீள வாக்குல கட் பண்ணி, இந்த மாரி நல்லா உதுத்தி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் கூட்டவோ, குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதெல்லாம் அப்படியே வெங்காயத்துல சேர்த்துட்டு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு, 3 வெங்காயத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எனக்கு கரெக்ட்டா இருந்தது. கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சீரகத்த வந்து கையில தேய்ச்சு வந்து சேர்த்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்துல இருக்க ஈரத்திலேயே வந்து மாவு வந்து பெசஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு பெசஞ்சிரலாம். ரொம்ப தண்ணியாட்ட பண்ணிட்டீங்கன்னா, பக்கோடா வந்து எடுத்து போடுறக்கு வந்து கரெக்ட்டா இருக்காது. கொஞ்சம் தண்ணி கம்மியா விட்டு, கெட்டியான மாவு பதத்துல இந்த மாரி வந்து கலந்து வச்சுக்கோங்க. கையில எடுக்கும்போது எடுக்கறக்கு கரெக்ட்டா இந்த மாரி வரணும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, டீ வந்து வச்சிருந்தேன். பக்கோடாவோட டீ குடிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஷார்ட் வீடியோல எனக்கு ஒழுங்கா வராதுன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் உங்களுக்கும் அதே பிரச்சனை தான்னு சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். கொஞ்சம் சுமாரா தான் வந்திருந்தது. சட்னி ரெசிபி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பக்கோடாவுக்கு தொட்டுக்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, 3 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டு நல்லா பேஸ்ட்டா அடிச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா, சட்னி வந்து ரெடி. அந்த ஆனியன் பக்கோடாவோட இந்த சட்னி வந்து அல்டிமேட்டான காம்பினேஷன். செம்மையா இருந்தது. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ஊத்தி வச்சிருந்தேன். நல்லா சூடா இருந்தது. பக்கோடா எல்லாமே கிள்ளி கிள்ளி போட்டாச்சு. சரி பார்த்து சொல்றேன். நீடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அரிசியும் பருப்பு தான் வச்சுருந்தேன். அத்தை வந்து உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் குறைவா வந்து காரம் கம்மியாக கேட்டிருந்தாங்க. ரெசிபி நிறைய வாட்டி சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தக்காளி ரேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. கிலோவே வந்து ரூ. 10 தான். பார்த்ததுமே ஆசையாக இருந்தது. சூப்பரான தக்காளி, நல்லா பெரிய பெரிய தக்காளியாக நாட்டு தக்காளி வந்து கிடச்சிது. சரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு வந்து உடனே வந்து யோசிக்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பூண்டு புளின்னு எதுவுமே போடாமல் செய்கிற தக்காளி தொக்கு. நான் இன்றைக்கி 2.5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய பழமாக இருக்கனால கம்மியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். நான் 2.5 கிலோ தக்காளி வந்து எடுத்திருந்தேன். காம்பை எடுத்துட்டு சும்மா 4 ரஃப்பாக வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது. என்னோடய மிக்ஸி ஜாரில் கோர்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரைக்கும்போது தக்காளி தொக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அரைச்சதுக்கப்புறம் நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருந்தேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து அப்படியே உடனே வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. முக்கியமானது அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் வந்து அடி பிடிக்கும், தெறிக்கவும் ஆரம்பிக்கும். அதனால் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்குக்கு பார்த்தீங்கன்னா கடைசி இந்த பவுடர் போடும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். 2.5 கிலோ தக்காளிக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா படப்படன்னு வெடித்து வெந்தயம் நல்லா நிறமாறினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த உரல்லையே போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம தாளித்து விட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி 1/2 மணி நேரம் நல்லா கொதித்து தண்ணி வந்து சுண்டி வந்துடுச்சு. நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த அளவுக்கு சுண்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இன்னுமே தண்ணி நல்லா வற்றி வரணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு அந்த தக்காளியை அரைச்சி ஊற்றும் போது அந்த எண்ணெயில் எந்த தாளிப்புமே போடல. அதனால் கடைசியாக வந்து தாளிப்பு கொடுக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் தக்காளி தொக்கில் வந்து அப்படியே கொட்டிடுங்க. நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். எந்த அளவுக்கு எண்ணெய் விடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நாளே கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தாளிப்பு கொட்டி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நாடு சக்கரை வந்து போட்டிருக்கேன். கடைசி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்படி கிளறும் போது தான் இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே கசிஞ்சு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த தொக்கில் பார்த்தீங்கன்னா பூண்டு புளின்னு எதுவுமே போடாமல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்மையான காம்பினேஷன். ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். தண்ணி படாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.